السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்கள், அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நமது உயிரிலும் மேலாகிய மதிக்கக்கூடிய மதிக்கப்பட வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மீதும் சஹாபிகள் மீதும் தாபி மீதும் தபோ தாபி மீதும் இங்கே அமர்ந்திருக்கும் நாம் அனைவரும் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்கள், நாம் எல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பை வைத்து முடித்து இப்போது இங்கே பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாகவே மனிதர்களிடத்தில் ரமலான் மாதம் ஆஜராகிவிட்டால் மக்கள் நன்மையின் பக்கம் அதிகமாக விரைவார்கள். தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தர்மத்தை கொடுப்பார்கள், குர்ஆனை எடுத்து வாசிப்பார்கள். மக்களுடைய அந்த எண்ணம் என்பதில் ரமலான் மாதம் வந்தால் மட்டும்தான் செய்யணும் என்ற ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இறைவன் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறான் என்றால், இந்த ரமலான் மாதத்தில் எவ்வாறு நீ இருந்தாயோ அதே போன்று மற்ற மாதங்களில் நீ இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இறைவன் இந்த மாதத்தை கடமையாக்கியுள்ளான். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் சென்ற நபர்களுக்கு நாம் எப்படி நோன்பை கடமையாக்கினோமோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பை நாம் கடமையாக்கியுள்ளோம். எதற்காக? லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த நோன்பை நாம் கடமையாக்கியுள்ளோம் என்று அல்லாஹ் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? நோன்பு மாதத்தில் தொழுகையை பள்ளிக்கு வருகிறோம், தர்மம் செய்கிறோம், குர்ஆனை எடுத்து ஓதுகிறோம், நன்மையில் அதிகமாக ஈடுபடுகிறோம். அதை இந்த நோன்பு முடிந்து விட்டால் இவருக்கும் பள்ளிக்கும் சம்பந்தம் இல்லை, அவ்வளவு தொலைவு இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு கடமையாக்குனது எதுக்கு தெரியுமா? எப்படி இந்த ரமலான் மாசத்துல இறைவனுக்கு அஞ்சி கூலியை பெற வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கு வந்தியோ, தொழுகை நிலைநாட்டியோ, தர்மத்தை செஞ்சியோ, அதே போன்று மற்ற மாதங்களையும் மற்ற நாட்களையும் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை கடமையாக்குள்ளேன் என்று அல்லாஹ் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் தொடர்ச்சியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த ரமலான் என்பதற்காக தான் இறைவன் இந்த ரமலானை கடமையாக்கியுள்ளார். இதுல முக்கிய ஒரு அடிப்படை இறையச்சம். எந்த ஒரு விஷயத்தை நாம் உலகத்தில் செய்தாலும் மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இருக்கிறதா, இது ஹலாலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்துள்ளார்களா என்ற ஒரு இறையச்சம். ஒரு பாவத்தை செய்யும் போது அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது என்ற ஒரு இறையச்சம் இந்த ரமலான் மூலியமாக நமக்கு கிடைக்கிறது. அந்த இறையச்சத்தை இறைவன் எப்படி சொல்லி காட்டுகிறான் என்றால், ரமலான் அல்லாத மாதத்திலும் நீங்கள் இறையச்சவாதிகளாக மாற வேண்டும், அதற்காக தான் கடமையாக்கியுள்ளோம் என்று அல்லாஹ் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த முகமது அவரிடத்தில் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் முன்மாதிரியாக இந்த முகமது அவர்கள் இருக்கிறார்கள். வணக்க விஷயமா இருந்தாலும் சரி, பண்புகளாக இருந்தாலும் சரி, இறையச்ச விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்திலும் இவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் முகமது நபி அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் முகமது நபி அவர்களுக்கு தந்த சிறப்பு என்ன? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅஸ்கர, நபியே, நீங்கள் முன் செய்த பாவத்தையும் பின்னாடி செய்ய போற பாவத்தையும் நாம் மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ் வாக்குறுதியை கொடுத்து விட்டார். இப்போ நபிகளாருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம், அவருடைய பாவங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. அதை இறைவன் மன்னித்து விட்டான்.
ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தார்கள்? இரையச்சவாதிகளாக அப்படி இருந்தார்கள். ஒரு டிப்டாப்பாக அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு அந்த மாதிரி சொன்னோமே ஆனால், இன்னைக்கு நமக்கு சொல்லப்படுது, உங்களுடைய மனிதர்கள் அனைவர் பாவத்தையும் நாங்கள் மன்னிச்சிட்டோம், முன்னாடி செஞ்ச பாவத்தையும் பின்னாடி செய்ய போற பாவத்தையும் மன்னிச்சிட்டோம் என்றால் நமக்கு நம்ம இடத்துல ஒரு அலட்சியம் வந்துடும், நம்ம ஜாலி ஆயிரும், அதான் கண்ட்ரோல் இல்லை என்று இப்படி போயிரும். பாவம் இருந்தாலும் நரகத்துக்கு போவான், பாவம் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா சொர்க்கத்துக்கு தானே என்று நம்ம ஒரு நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிருவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி சொல்லப்பட்டு இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இரையச்சவாதிகளாக தான் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தை, கீழே உள்ள ஒரு பேரிச்சம்பழத்தை கடந்து போறாங்க. அப்படி போகும்போது அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சொல்கிறார்கள், லௌலா அன் தகூன சதகா, இந்த பேரிச்சம்பழம் மட்டும் தர்ம பொருள் இல்லாவிட்டால் லஅக்கல் துஹா, நான் இதை சாப்பிட்டு இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. பொதுவாகவே நபி அவர்களுக்கு தர்ம பொருள் என்பது ஹராம், தடை, சாப்பிடக்கூடாதான். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இரையச்சம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. கீழே உள்ள ஒரு பேரிச்சம்பழம், அதை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் உண்ணாமல் இது தர்ம பொருளாக இருந்திருந்த நிலைமை என்ன? தர்ம பொருளாக இருந்து அல்லாஹ் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாக இருந்து நான் இதை சாப்பிட்டு இருந்தால் மறுமையில் நான் ஒரு குற்றவாளியாக ஆயிடுவேன். அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணார்கள் என்றால் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடாமல் சென்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு இரையச்சம், அல்லாஹ் மறுமையில பிடிச்சிருவான், மறுமை நம்முடைய நிலைமை என்பது மோசமாக ஆயிடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இரையச்சவாதிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த ஒவ்வொரு சஹாபாக்களும் இரையச்சவாதிகளாக நடந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு 2 நபர்களை பற்றி ஒரு சம்பவத்தை சொல்லி, இவர்கள் எப்படி இரையச்சமாக நடந்து கொண்டார்களோ அதை அந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. என்ன சம்பவம்? பனு இஸ்ரவேலரை சேர்ந்த 2 மனிதர்கள். இந்த 2 மனிதரை எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தர் என்ன பண்றாரு, இன்னொருத்தர்கிட்ட இடத்தை வாங்குறாரு, விலைக்கு வாங்குறாரு. இடத்தை வாங்கினவர் ஒரு தேவைக்காக தோண்டும் போது கீழே இருந்து ஒரு தங்க கட்டி கிடைக்கிறது. உடனடியாக வேகமாக வாங்கின நபரிடத்துல போய் செல்றார். சென்றுட்டு அவர்கிட்ட சொல்றாரு, புது தகவல், இந்த அவனுடைய தங்கத்தை நீ குடி என்று அவர் சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, நான் உன்னிடத்தில் இந்த இடத்தை தான் வாங்கினேன், இந்த தங்கத்தை நான் காசு கொடுத்து வாங்கல என்று அவர் சொல்கிறார். அடுத்து இவர் சொல்றாரு, கொடுத்த நபர் அந்த இடத்தை விலைக்கு கொடுத்தாரு. அந்த மனிதர் சொல்றாரு, நான் ஒட்டுமொத்த இடத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன், கீழே இருந்து ஒரு கல்லு கிடைச்சா, அந்த இடத்துல இருந்து கல் கிடைச்சா வந்து வருவியா என்று அவர் கேட்கிறார். இப்படி மாறி மாறி அங்க என்ன ஆகுது, தகராறாகுது. எனக்கு உனக்குரியதான் உனக்குரியதான் என்று மாறி மாறி தகராறாகுது. இதுல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த அளவுக்கு ஒரு இரையச்சம் பாருங்களேன். இடத்தை வாங்கிட்டாரு, முழுவதும் அவருக்கு சொந்தமாயிருச்சு. கீழே இருந்து ஒரு தங்க கட்டி கிடைச்ச உடனே நம்ம தான் இடத்தை வாங்கிட்டோமே, நமக்குரியதா என்று வைக்காமல் மறுமையில் அல்லாஹ் குற்றம் முடித்து விடுவான், நாம் இதற்காக காசு கொடுக்கவில்லை என்று வேகமாக ஓடி அவர்கிட்ட கொடுக்கிறார். அந்த மனிதனும் அதை வாங்கினாராம். அவர் வாங்கல, நான் இடத்தை முழுவதும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன், அதுல இருந்து எது கிடைச்சாலும் உனக்கு தான் என்று அவர் சொல்றார். இப்ப நம்ம மனிதர்கள் நிலை, நம்ம அந்த இடத்துல இருந்தா எப்படி நினைப்போம், எப்படி சொல்லுவோம்? இந்த இடத்த வாங்கும் போது இடத்த கொடுக்கும் போது அவனை பார்த்திருக்க கூடாதான், செக் பண்ணிட்டு அவன் கொடுக்க வேணாமா என்று நம்ம உடனே தங்கத்தை எடுத்து நம்ம பதுக்கி வச்சிருப்போம். ஆனா அவருடைய நிலை எப்படி இருந்தது? மறுமையில இதன் காரணமாக நான் குற்றம் பிடிக்க கூடாது, அந்த இரையச்சம் என்பது அப்படி அவர்கள் ஆணித்தனமாக இருந்தது. கடைசியாக 2 பேரும் தகராறுல என்ன ஆகுறா, ஒரு நபரிடத்துல போறாங்க. அந்த நபர் சொல்றாங்க, உங்க 2 பேருக்கும் பிள்ளைகள் இருக்கிறதா? ஆமா, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருக்கிறதுன்னு சொன்ன அவங்க 2 பேருக்கும் திருமணம் செய்து இந்த தங்கத்துல இருந்து நீங்க செலவு செய்யுங்க என்று சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அவர்கள் எப்படி நடந்து கொண்டார் இரையச்சத்துல. ஒரு தங்க கட்டி கிடைச்ச உடனே அவர் யோசிக்கிறார், இது நமக்கு ஹலாலா, இது நம்ம நல்ல முறையை தான் வச்சிருக்கிறோமா, அல்லாஹ் இதற்காக குற்றம் முடிச்சிருவானே என்று அடிப்படையில வேகமாக அவரிடத்துல போய் கொடுக்கிறார். இந்த இரையச்சத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, மக்களிடத்துல சொல்லி காட்டுறாங்க. ஹராம் விஷயத்துல இப்படி பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இரையச்சம்னா என்ன? ஒரு பாவத்தை நம்ம செய்ய போறோம்னா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், மறுமையில் அல்லாஹ் நம்மளை பிடிச்சிருவானே என்ற ஒரு கவனம் நம்ம இடத்துல இருக்கணும். அந்த இரையச்சத்தினால அந்த பாவத்திலிருந்து நாம் தவிர்த்து வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முக்மின்தாரிகளை பற்றி, இன்னல் முக்மின், ஒரு இரையச்சவாதி, ஒரு நம்பிக்கை கொள்ள அடியான் எப்படி இருப்பான் என்றால், பாவம் விஷயத்துல அந்த பாவத்தை மலையாக என்னாகுவான், பாரமாக நினைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அதை உதாரணமாக சொல்லி காட்டுறாங்க. ஒரு மலையின் அடிவாரத்துல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் என்றால்
மேல இருந்து ஏதாவது விழுந்துருவோமோ என்று கவனமா இருப்பான்ல, அதே போன்று ஒரு முக்மீன் ஒரு பாவம் விஷயத்துல கவனமா இருப்பான். இந்த பாவத்தை நம்ம விழுந்துடக்கூடாது என்று கவனமாக இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்றாங்க, ஒரு பாவி இரையச்சம் இல்லாதவன் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? மூக்கில் பறக்கக்கூடிய ஒரு ஈயை போன்றுதான். எப்படி ஈயை எப்படி செய்கையில தட்டி விடுவானோ அதே போன்று பாவத்தை அசால்ட்டாக செஞ்சு போய்கிட்டே இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எங்க மென்ஷன் பண்றாங்க? இரையச்சவாதிகள் பாவத்தை மலை போன்று பாரமாக நினைப்பார்கள். கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க என்றால் மேல இருந்து மழை உருண்டு இறந்துருவோமோ என்று அந்த அளவுக்கு பாவத்தில் நம்ம உளுந்துடக்கூடாது என்று அந்த அச்சத்தில் இரையச்சத்தில் அவர்கள் வாழ்வார்கள். ஒரு பாவி என்பவன் எப்படி இருப்பான் என்றால் சர்வசாதாரணமாக எல்லா பாவத்தையும் செய்து கொள்வான். எப்படி அசால்ட்டாக மூக்கு மேல பறக்கும்போது தட்டி விடுவானோ அதே போன்று செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த இரையச்சம் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம். இரையச்சத்தினாலதான் நம்ம தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தோம், தர்மத்தை செஞ்சோம், மறுமையில் அல்லாஹ் நம்ம கூலியை தர வேண்டும் என்பதற்காக நம்ம செஞ்சோம். இந்த இரையச்சம் நமக்கு வாழ்க்கை முழுவதுமாக மரணிக்கிற வரை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாளை மறுமையில அந்த கூலியை நம்ம பெற்று தர முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள், அஸ்ஸாயிமு ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. இதா அஃப்தர ஃபரிஹன், அவன் நோன்பு திறக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறான். காலையிலிருந்து பசியாக இருப்பவன் நோன்பு அந்த துறக்கும் போகிறது முன்னாடி வடை கஞ்சி எல்லாம் பார்த்து விட்டு அதை சாப்பிடும் போது அங்க ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு கிடைக்கிறது. இன்னொரு மகிழ்ச்சி இருக்கிறது. அது எப்பமா கிடைக்கும்? வைதா லக்கிய ரப்பஹு பிஸௌமிஹி, தன்னுடைய இறைவனை சந்திக்கும் போது அந்த நோம்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன எடுக்கணும்? ஒரு மகிழ்ச்சி உலகத்தில் நமக்கு கிடைச்சிடும். நோன்பு திறக்கும் போது அந்த உணவெல்லாம் பார்த்துட்டு உணவை நம்ம சாப்பிடும் போது அந்த மகிழ்ச்சி நமக்கு உலகத்துல கிடைச்சிடும். மறுமையில கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்குதுல, இது எப்படி கிடைக்கும் என்றால் அந்த நோன்பின் காரணமாக இறையச்சவாதியாக தொடர்ச்சியா நம்ம நடந்திருப்போம்ல. ரமலான்ல இருந்து நான் இறையச்சவாதியாக மாற வேண்டும் என்று மரணிக்கிற வரை இறையச்சவாதியாக நம்ம நடந்திருப்போம்ல. அப்படி இருந்தால்தான் அந்த மகிழ்ச்சி மறுமையில இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மாசம் மட்டும் நம்ம நல்ல அமல் செஞ்சுட்டு இறையச்சவாதியா இருந்துட்டு ரமலான் முடிஞ்சக்கப்புறம் திடலை விட்டு போனதுக்கப்புறம் அராத்தா இருந்தா எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் இந்த மாதத்துல அதைத்தான் நமக்கு பாடமா சொல்லி காட்டுகிறான். எப்படி இருந்த ஒரு மாசம் கண்ணியமா ஒழுக்கமா இருந்தல, இறையச்சவாதியா நடந்து கொண்டல, இதே போன்று மற்ற மாதங்கள் நடந்து கொள். அப்படி இருந்தால் மறுமையில இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கிறது. அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது மறுமையில கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. மறுமையில நமக்கு உச்சகட்டமான ஒரு இன்பம் என்னவென்றால் நம்மளுடைய இறைவனை கண்கூடாக பார்ப்பதுதான். அந்த பாக்கியம் என்பது எப்போ கிடைக்கும்? இறையச்சவாதிகளுக்கு தான் கிடைக்கும். இறைவன் சொர்க்கத்தை எதற்காக படைத்துள்ளான்? முத்தகின், இறையச்சவாதிகளுக்காக தான் இந்த சொர்க்கம் படைக்கப்பட்டுள்ளது என்று இறைவன் திருமறையில சொல்லி காட்டுகிறான். மறுமையில இந்த மிக சிறந்த ஒரு வாக்கியத்தை காணும் போது அந்த முக்மின்தார்கள் எப்படி இருப்பார்கள்? ஹிஜாப், அல்லாஹ் என்ன பண்ணுவான் என்றால் அந்த இறையச்சவாதிகளுக்கு தன்னுடைய தோற்றத்தை இறைவன் காமிப்பான். அந்த அடியார்கள் தன்னுடைய இறைவனுடைய முகத்தை பார்க்கும்போது அப்படியே மெய்சிலிருந்து போவார்கள். அப்போது அவர்களுக்கு என்ன தோணும் என்றால் சொர்க்கத்தில் என்ன எல்லா பொருளும் கொடுத்தாலும் அந்த இறைவனுடைய அந்த பார்த்த முகம் என்பது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அவர்களுக்கு மற்ற பொருள் என்பது அற்பமாக போயிடும். இறைவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமா இருக்கும். அதை எல்லாம் மறந்து விடுவார்கள், இறைவனை பார்த்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவன் மறுமையிலே நாம் இறைவனை சந்திக்க வேண்டும் என்றால் இறையச்சவாதியாக நாம் நடக்க வேண்டும். இன்னொன்று, இந்த அமல் ரமலான் மாதத்தில் நாம் எவ்வாறு தொழுதிருப்போம், எவ்வாறு குர்ஆனை ஓதியிருப்போம், எவ்வாறு தர்மம் செய்திருப்போம், இறையச்சவாதியா எவ்வாறு நடந்திருப்போமோ அந்த அமல்கள் தன்னுடைய வாழ்க்கையில மரணிக்கிற வரை தொடர்ந்துகிட்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையை சொல்லும் போது ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, யார் மறுமையில இறைவனை பார்க்க நாடுகிறார்களோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர்கள் அமல்களை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவர்கள் ஒருபோதும் இறைவனுக்கு இணை வைக்க கூடாது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். எல்லாத்தோடைய ஆசை என்பது படைத்த ரப்புல் ஆலமீனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கிறது. நான் இறைவனை பார்க்க தேவையில்லை, எனக்கு பார்க்க பிடிக்காது என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. படைத்த ரப்புல் ஆலமீனை பார்ப்பது எல்லாத்துக்கும் பிடிக்கும், எல்லாத்துக்கும் மிக சிறந்த ஒரு ஆசையா இருக்கும். அப்போ நாம இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் அமல்களை அதிகமாக செய்யணும் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறார். அப்ப ரமலான்ல நம்ம என்னென்ன அமல் செஞ்சிருப்போம்? தொழுகையை நிலைநாட்டியிருப்போம், இரவு தொழுகை தொழுதிருப்போம், 5 வக்தை நாம் தொழுதிருப்போம். இந்த அமல்கள் என்பது மரணிக்கிற வரை நமக்கு தொடர்ச்சியாக இருக்கும். மறுமையில முதல் கேள்வியாக முதல் விசாரணையாக எதிர்க்கும் என்றால் இந்த தொழுகை சம்பந்தமாக நமக்கு இருக்கும்.
இன் சலஹத், அந்த தொழுகையினுடைய கேள்வி என்பது அதற்கு சரியான முறையில் அவனிடமிருந்து பதில் கிடைத்து விட்டால், சரியான முறையில் உலகத்தில் வாழும்போது இந்த 5 வக்தையும் தொழக்கூடியவனாக இருந்தால் மற்ற கேள்வி எல்லாம் இலகுவாக ஆகிவிடும். அதுல அவன் கோட்டை விட்டால், தொழுகை என்பது அலட்சியமா இருந்தது, ரமலான் மாதத்துல வந்தான், அடுத்த ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ரமலான் தான் பார்க்க முடியுது, தொழுகை என்பது நிலைநாட்டவில்லை என்றால் மறுமையில் அடுத்து வரக்கூடிய கேள்வி என்பது மிக சிரமமாக கடினத்தில் போய் முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லும் போது, மன் ஹாஃபத, எவன் தொழுகையை 5 வக்து தொழுகையை பேணி நடக்கிறானோ நாளை மறுமையில காணத்தால் அவன் நூறன், அந்த தொழுகை அவனுக்கு மறுமையில் ஒளியாக வந்து நிற்கும். புருகானன், சாட்சியாக வந்து நிற்கும். நஜாத்தன் மினன் நாரி யௌமல் கியாமா, மறுமை நாளில் நரகத்தை விட்டு காக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. ரமலான் மாசம் நம்ம தொழுதோம்ல, ரமலான் மாசத்தை இபாதத் செஞ்சோம்ல, இந்த அமல்கள் தொடர்ச்சியாக இருந்தால், இந்த 5 வக்தை நாம் தொடர்ச்சியாக தொழுதுட்டு வந்து விட்டே இருக்கோமே, ஆனால் மறுமையில் அவனுடைய நிலைமை எப்படி? அந்த தொழுகை என்பது ஒளியாக பிரகாசம் அளிக்கும், சாட்சியா வந்து நிற்கும். ரேவா இந்த தொழுதான், பஜருக்கு வந்தான், லோகருக்கு வந்தான், அசருக்கு மகரிக்கு எல்லாத்துக்கும் வந்தான், அவன் அந்த தொழுகை எப்படியாக இருக்கும்? மறுமையிலிருந்து அந்த நரகத்தை விட்டு காக்கக்கூடிய கேடயமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அடுத்து அந்த செய்தி தொடர்ச்சி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, மல்லம் யுஹாஃபித், எவன் தொழுகையை சரியான முறையில் பேணவில்லையோ அவனுக்கு ஒளியாக இருக்காது, அவனுக்கு சாட்சியா வந்து நிற்காது, அவனுக்கு அந்த தொழுகை என்பது மறுமையில நரகத்தை விட்டு காக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்காது, அவன் நரகத்துக்கு தான் போவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. ஒரு தொழுகை என்பது மிக முக்கியமானது. ரமலான் மாதத்துல சில நபர்களை பார்க்கலாம், தொழுகைக்கு 5 வக்துக்கு வந்திருப்பாங்க, ரமலான் முடிஞ்சிருச்சுன்னா ஆளே அட்ரஸே காணும், பஜருக்கு பார்க்கணும்னா ஆள் இருக்க மாட்டார், 5 வக்து என்பது ஆப்ஷன்ல போய்கிட்டு இருக்கும். அப்ப இந்த தொழுகை, இந்த அமல் என்பது தொடர்ச்சியா இருக்கும். மறுமையில் இந்த கேள்விதான் முதல் முறையாக இருக்கும், அதுல வெற்றி பெற்றவன் அடுத்த கேள்வி என்பது இலகுவாக ஆகிவிடும். அடுத்து இன்னொரு விஷயம், இந்த ரமலான் மாதத்தில் நாம் திருமறை குரானை அதிகமாக எடுத்து ஓதிருக்கோம். ஏன்னா ரமலான் மாசத்துல அல்லாஹ் குரானை இறக்க இருக்கிறான் என்ற அடிப்படையில எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, திருமறை குரானை எடுத்து ஓத ஆரம்பித்திருப்பார்கள். இந்த திருமறை குரானுடைய தொடர்ச்சி என்பது, ஓதுதல் என்பது மரணிக்கிற வரையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதுலதான் நேர்வழி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. யார் அந்த வேதத்தை பற்றி பிடிக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லி காமித்தார்கள். இந்த ரமலான் மாதத்துல மட்டும் நான் ஓதுனேன், அடுத்து முடிச்சு அப்படியே ஒரு ஓரமா வச்சுட்டு அடுத்த ரமலானுக்கு எடுத்துக்கொண்டு இந்த நிலைமை இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக இருந்தோமே ஆனால் மறுமையில் அந்த திருமறை குரான் நமக்காக வந்து வாதாடும், மறுமையில் நமக்காக வந்து கிரீடத்தை வாங்கி தரும், நமக்காக வந்து சாட்சியாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னார்கள். திருமறை குரானை நம்முடைய வாழ்க்கையில மரணிக்கிற வரை இதை நாம தொடர்ச்சியாக ஓதிக்கிட்டே வர வேண்டும். இறைவன் இந்த மாற்றத்தை தான் விரும்புகிறான். பொதுவாகவே ரமலான் மாசத்துல அப்படி இருக்கிறாரு, அமல்களை செய்கிறார், இபாதத்தை செய்கிறாரு, ரமலான் முடிஞ்சு திரும்பியும் உலகத்தின் பக்கமும் போறார் என்ற இறைவன் இதை விரும்பவில்லை. ரமலானுக்கு அப்புறம் அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்தது, அதற்கு தக்க இறைவன் கூலியை தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. நடந்த ஒரு சம்பவம், அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்துல 2 நபர்கள் இஸ்லாத்துக்கு ஏற்று வருகிறார்கள். அதுல ஒரு நபர் எடுத்துக்கிட்டோம்னா போர்க்களத்துல கலந்து கொண்டு ஷஹீதாகிவிட்டார். இன்னொரு நபர் எப்ப வஃபாத் ஆகிறார்னா 1 வருடம் கழித்து வஃபாத் ஆகிறார். அப்போ தல்ஹா அவங்களுக்கு இவர்கள் சம்பந்தமாக ஒரு கனவு வருகிறது. எப்படி கனவு வருகிறதுனா, 1 வருஷம் கழிச்சு வஃபாத் ஆனார்ல, அவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போறாரு. ஷஹீதானவர் அடுத்து நீ உனக்கு இன்னும் டயர், மலக்குமார் சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் டயர் இருக்குது, பின்னால போலான்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இந்த கனவை பார்த்தோம் ஒரே ஆச்சரியம், சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வேகமாக வந்து தல்ஹா அவங்க என்ன பண்றாங்க, இந்த கனவை பத்தி சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இந்த 5 ஆளுங்க தாஜம் எந்த விஷயத்தை நீங்க ஆச்சரியப்படுறீங்க அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அப்போ தல்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அவர் போர் செஞ்சவர், அல்லாஹ்வுடைய பாதையில வீரதீரமாக ஷஹீதானவர், அவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போகாம வஃபாத் ஆனவர் 1 வருஷம் கழிச்சு வஃபாத் ஆனவர் சொர்க்கத்துக்கு போறாரு, இப்படி இது ஆச்சரியமா இருக்கு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து கேட்டார்கள், அதரக்க ரமலான ஃபஸாமன், அந்த மனிதர் அந்த 1 வருடம் வாழும் போது ரமலான் மாதத்தை அடையவில்லையா, நோன்பு நோக்கவில்லையா, அந்த 1 வருடத்தில் அவர் தொழுகவில்லையா, சஜிதாவை அதிகமா செய்யவில்லையா, அதனாலதான் நான் இறைவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவரை முதல்ல அனுப்பியிருக்கிறான். இவர்களுக்கும் அவர்களுக்குடைய கேப் என்பது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு கேப் இருக்கும் அந்த கேப் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு மாற்றம் இடத்துல வரணும். அவர் 1 வருடம் ரமலானை அடைஞ்சி அதனால என்ன ஆயிருக்கிறாரு, அமல் அதிகமா செஞ்சிருக்கிறார், தொழுகையை நாட்டியிருக்கிறார், மற்ற அமல்கள்ல நன்மை விஷயத்துல ஆர்வமா கலந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இறைவன் அவர்களை முதல்ல சொர்க்கத்தை அனுப்பி இவரை பின்னால இறைவன் அனுப்புகிறார்.
இந்த ஒரு மாற்றம் நம்ம இடத்துல வர வேண்டும். எவ்வளவோ ரமலானை நாம் அடைகிறோம், 20 வருஷம் வாழ்றோம், எத்தனோ ரமலான் அடைஞ்சிடும், நம்ம இடத்துல மாற்றம் வந்திருக்கா என்ற ஒரு கேள்விக்குறி சுத்திக்கிட்டே தான் இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ரமலான் இதுவாக நினைச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில அடுத்து மரணிக்கிற வரையிலும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், தர்மங்களை செய்யணும், குர்ஆனை எடுத்து அதிகமாக ஓத வேண்டும், மறுமை வாழ்க்கைக்காக நாம் அதிகமாக ஓத வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்து அருள்வானாக. வாசல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.